வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. இந்த உலகத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய அடியை எடுத்து வச்சிருக்கு. ஆமாங்க, இந்தியாவோட AI புரட்சி இப்போ அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருச்சு. 3 லட்சம். இது சும்மா ஒரு நம்பர் அல்ல. சமீபத்துல நம்ம புதுடெல்லியில நடந்த இந்தியா AI இம்பாக்ட் சமிட்ல கலந்துகிட்டவங்களோட எண்ணிக்கை இது. நினைச்சு பாருங்க, ஒரு AI மாநாட்டுக்கு இவ்ளோ பெரிய கூட்டம். இதுவே சொல்லுது இந்த விஷயம் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு. இது ஏதோ ஒரு சாதாரண டெக் கான்ஃபரன்ஸ் மட்டும் இல்ல. உலக அரங்கத்துல நாங்களும் ஏஐல பெரிய சக்தி அப்படின்னு இந்தியா அடிச்சு சொன்ன ஒரு முக்கியமான நிகழ்வு இது. நம்ம பிரதமர் அவர்களே தொடங்கி வச்ச இந்த மாநாடு மொத்த உலகத்தோட கவனத்தையும் இப்போ நம்ம பக்கம் திருப்பி இருக்கு. சரி, வாங்க இந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த உச்சி மாநாடு உலக அளவுல நடக்கிற AI விவாதங்கள்ல இந்தியாவை எப்படி ஒரு முக்கியமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. பாத்தீங்கன்னா, புதுடெல்லி ஏதோ ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான உலகளாவிய AI விவாதங்களோட ஒரு தொடர்ல நாமளும் ஒரு முக்கிய ஹோஸ்டா இருக்கோம். UK, சவுத் கொரியா, பிரான்ஸ்னு பெரிய நாடுகள் நடத்தினதுக்கு அப்புறம் அடுத்ததா இந்தியா இந்த மாநாட்டை நடத்துறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவம். இந்த நம்பரை பாருங்க, 2.5 லட்சத்துக்கும் மேல. இது என்ன தெரியுமா? அந்த மாநாட்டப்போ வெறும் 24 மணி நேரத்துல ஏஐய பொறுப்பா பயன்படுத்துவோம்னு உறுதிமொழி எடுத்தவங்களுக்காக கிடைச்ச கின்னஸ் உலக சாதனை. இதுல இருந்து என்ன தெரியுது? பொதுமக்களும் குறிப்பா நம்ம ஊர் மாணவர்களும் இதுல எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு பாருங்க. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற பண பலத்தை பத்தி பார்ப்போம். ஆமாங்க, இப்போ நடந்துட்டு இருக்கிற முதலீடுகளை பார்த்தா இது ஒரு உண்மையான பொருளாதார தங்க வேட்டை மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் வெறும் நியூஸ் ஹெட்லைன்ஸ் இல்ல, இந்தியால உருவாகிட்டு இருக்கிற ஒரு புது டெக்னாலஜி யுகத்தோட அஸ்திவாரம். கூகுள் கடலுக்கு அடியில கேபிள் போடுறதுனால நமக்கு அதிவேக இன்டர்நெட் கிடைக்கும். அதானி குழுமம் பண்ற முதலீடு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத AI வளர்ச்சியை உருவாக்கும். இந்த மாதிரி பெரிய முதலீடுகள் தான் உங்களுக்கும் எனக்கும் புது புது வேலை வாய்ப்புகளை உருவாக்க போகுது. சரி, இந்த கோடிக்கணக்கான முதலீடுகள் எல்லாம் சரி, ஆனா இதனால நம்ம தெருமுனையில இருக்கிற ஒரு சின்ன கடைக்கோ ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் என்ன லாபம்? வாங்க அதையும் பார்ப்போம். இதுதான் நிஜமான ரிசல்ட். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஆன்லைன்ல புடவை விற்கிற ஒரு சின்ன பிசினஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க AI பயன்படுத்தி எந்த மாதிரி டிசைன்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு பிடிக்குதுன்னு சரியா கணிச்சு அவங்களுக்கு அதையே பரிந்துரைக்க முடியும். இதனால என்ன ஆகும்? வியாபாரம் அதிகமாகும். சேல்ஸ் போர்ஸ் அறிக்கையின்படி AI பயன்படுத்துற பெரும்பாலான சிறு வணிகங்களோட வருமானம் இப்போவே உயர ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இதுவரைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பகுதிக்கு வருவோம். இந்த மாபெரும் AI கதையில நீங்க எப்படி ஒரு பகுதியா ஆக முடியும்? குறிப்பா மாணவர்கள், வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த கேள்வியை நான் நேரடியா உங்ககிட்டயே கேட்கிறேன். இந்த பெரிய AI படத்துல உங்களுக்கான இடம் எங்க இருக்கு? இப்போ இருந்து இந்த உரையாடல் முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். AIல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா நீங்க ஒரு பெரிய கோடரா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 2 வழி இருக்கு. ஒண்ணு, ஒரு காரோட இன்ஜினை உருவாக்குற இன்ஜினியர் மாதிரி AI தொழில்நுட்பத்தை உருவாக்குறது. இன்னொன்னு, அந்த காரை ஓட்டி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போற மாதிரி ஏற்கனவே இருக்கிற AI பயன்படுத்தி பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இங்க பலவிதமான வேலைகள் இருக்கு. ரொம்ப டெக்னிக்கலா யோசிக்கிற மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் வேலை இருக்கு. இன்னொரு பக்கம் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னு ஒரு வேலை இருக்கு. அது ஒரு கலை மாதிரி. அதாவது AI கிட்ட எப்படி சரியா கேள்வி கேட்டு நமக்கு வேண்டிய பதில ஒரு கவிதையாவோ ஒரு பிசினஸ் பிளானாவோ வர வைக்கிறது தான் அவன வேலை. இப்படி பல வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. சரி, இந்த வேலைகளுக்கெல்லாம் போகணும்னா என்ன படிக்கணும், என்ன திறமைகளை வளர்த்துக்கணும்? வாங்க அதுக்கான ஒரு தெளிவான வழியை பார்ப்போம். இதுக்கு தயாராகிறது ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்காக ஒரு 3 ஸ்டெப் பிளான். முதல் படி, பைதான் மாதிரி சில டெக்னிக்கல் விஷயங்களோட அடிப்படையை கத்துக்கிறது. 2வது படி, ChatGPT மாதிரி கருவிகளை நல்லா பயன்படுத்த கத்துக்கிறது. 3வது, ரொம்ப முக்கியமானது, உங்க தனித்துவமான மூளையை பயன்படுத்துறது. அதாவது ப்ராப்ளங்களை தீர்க்கிறது, மற்றவங்களோட சரியா பேசுறது மாதிரி திறமைகளை வளர்த்துக்கிறது. குறிப்பா நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நம்பர் சாதாரணமானது இல்ல. நம்ம நாட்டுல இருக்கிற IIT டெல்லி, IIM அகமதாபாத் மாதிரி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற 1 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஓபன் AI நிறுவனமே நேரடியா உதவ போகுது. இது
ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இப்போ மறுபடியும் பெரிய விஷயத்துக்கு வருவோம். இந்த எல்லா முயற்சிகளுக்கும் பின்னாடி இருக்கிற நம்ம நாட்டோட மிகப்பெரிய லட்சியம் என்னன்னு தெரியுமா? அதுதான் இறையாண்மை AI. இந்த வார்த்தை கொஞ்சம் புதுசா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். நம்ம சாப்பாட்டை நாமளே சமைச்சு சாப்பிடுற மாதிரி நம்மளோட AI தொழில்நுட்பத்தை நாமளே உருவாக்கி நாமளே கட்டுப்படுத்தணும். இதுக்காக மத்த நாடுகளை சார்ந்து இருக்க கூடாது. இதுதான் தொழில்நுட்ப சுதந்திரம். இந்த தொழில்நுட்ப சுதந்திரம்ங்கிற கனவை நனவாக்கத்தான் நம்ம நாட்டுல இப்போ AI சூப்பர் கம்ப்யூட்டர்களை உருவாக்குறாங்க, புது புது ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. இது எல்லாமே அந்த பெரிய இலக்க நோக்கிய பயணம் தான். பாருங்க, இந்த AI உள்கட்டமைப்புங்கிறது வெறும் டெக்னாலஜி மட்டும் அல்ல, இது நம்ம நாட்டோட அடுத்த தொழில் புரட்சியோட முதுகெலும்பு. நம்ம எதிர்காலமே இதை நம்பிதான் இருக்கு. AI புரட்சி இப்போ நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இதுல உங்க பங்கு என்னவா இருக்க போகுது? நீங்க இத வேடிக்கை மட்டும் பார்க்க போறீங்களா, இல்ல இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தோட ஒரு பகுதியா மாறி உங்க எதிர்காலத்தை நீங்களே எழுத போறீங்களா? யோசிங்க.